தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கும் மேலாக காலியாகவே இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. மீதமுள்ள பணியாளர்களுக்கு வந்து அதிகமான பணிச்சுமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில வழித்தடங்களில் போக்குவரத்தும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய புது பஸ்ஸெல்லாம் வாங்கிறதுனால ஆட்கள் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. அதனால் இதுக்கான பணியிடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த கழகங்கள் போக்குவரத்து கழகங்களில் மதுரை கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம் போன்ற பல்வேறு கழகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேர்வு அப்படின்னு நடக்கும்போது அதில் நிறைய அப்படின்னா குறுக்கு வழியை யூஸ் பண்ணி அந்த வேலையை கைப்பற்றணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய குறுக்கு வழியில் முயற்சி பண்ணதன் காரணமாக அதில் வந்து நிறைய பணியிடங்கள் வந்து நிரப்பாமையே இருந்தது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் இன்னும் கடந்த ஆட்சி காலங்களில் அதுக்கு முந்தின ஆட்சி காலங்களில் பணங்களை கட்டி இன்னும் அந்த கட்டின பணத்துக்கு கூட வாங்க முடியாமல் உள்ள சூழ்நிலையும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் SCTCன்னு சொல்லுவாங்க. அதுக்கான டிரைவருடன் கூடிய கண்டக்டர் அந்த பணியிடத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் வச்சு அதுக்கான ஆன்சர் கீ ரிசல்ட் எல்லாமே இப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே இதை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறக்காண்டி அதற்கான பல்வேறு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் அப்படிங்கிற அந்த லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸு அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிரைவர் பணியிடத்துக்கு போகலாம். அதுமாதிரி கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பணியிடத்துக்கு வந்து நீங்கள் போயிடலாம். நம்முடைய சேனலில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி வந்து வீடியோ போட்டுருவோம். டெய்லி நீங்கள் இந்த வீடியோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக 100% டெய்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடத்துக்கு டெய்லி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருவோம். நீங்கள் டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. போக்குவரத்து கழகங்களில் TNPSC மூலம் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 71 பணியாளருக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கும்போது கடுமையான நிதி நெருக்கடின்னு அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது. என்ன தான் பப்ளிக்காக வெளியில் வந்து 55,000 பணியிடங்கள் TNPSC மூலமாக நிரப்பப்படணும்னு சொன்னாலுமே இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண் பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 சில்லற போஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தோராயமாக. நிறைய பணியிடங்களுக்கு வந்து பின்னர் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி 55,000 போக்குவரத்து கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நிரப்பப்பட உள்ளன அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற போக்குவரத்து கழகத்திலும் காலியாக பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆகவே கூடிய விரைவில் இதுக்கு வந்து அறிவிப்பு வந்து இன்னும் 2-3 மாதங்களில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டுறோம். டெய்லி வீடியோ பார்த்து நீங்கள் வேலைக்கு போய்கிட்ருக்கீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற்றுடலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.